வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஸ்கில் எட்ஜ் கோச்சிங். சாரி ஃபார் த டிலே. டே 4க்கான வீடியோ நான் எஸ்டர்டே போஸ்ட் பண்ணியிருக்கணும், பட் என்னால் எஸ்டர்டே போஸ்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம இன்னைக்கு என்னோட டே 4க்கான டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த டாபிக், ஐ நீட் டு கிளாரிஃபை சம்திங். ஸோ எனக்கு வந்து ஒரு பர்சன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து டேட்டா சயின்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது, நான் இதை வந்து லேர்ன் பண்ணலாமா, எனக்கு எதுவுமே தெரில, நான் வந்து மிஷின் லேர்னிங் இந்த சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ மிஷின் லேர்னிங் இந்த சீரீஸ் யாருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஐடியில் வந்து நான் பிளேஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு ஐடியா இருக்குது, டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ளே நான் என்ட்ரு ஆகணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் மிஷின் லேர்னிங்கை தாராளமாக இந்த சீரீஸை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் யாராவது ஜாப் சீக்கர் இருக்கீங்க, ஒரு ஸ்கில்லை வந்து நான் டெவலப் பண்ணிக்கணும், அண்ட் தென் எனக்கு வந்து நான் வந்து நான் ஐடியில் இருக்கேன், ஐடிக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்றவங்க நீங்கள் மிஷின் லேர்னிங் சீரீஸ் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு பெருசாக உங்களுக்கு நாலேஜ் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா என்னோட டே 3 வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவுமே வந்து நம்மளுக்கு அட்வான்ஸ் லெவல்லாம் நான் எடுத்தோடனே அட்வான்ஸ் லெவல், இன்டர்மீடியட் லெவல்லாம் நான் எதுவுமே பண்ணலை. ஸோ எல்லாமே நம்ம ஜீரோலேருந்து தான் கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ மிஷின் லேர்னிங்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு 5 டேஸ்க்கு வந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. அது எல்லாமே நான் வந்து பேசிக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மிஷின் லேர்னிங் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்காக ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பைத்தன் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். பைத்தன்மே உங்களுக்கு அட்வான்ஸ் வரைக்கும் தெரிஞ்சிருக்க வேணாம், ஜஸ்ட் பேசிக்ஸ் பைத்தன் வந்து நாலேஜ் உங்களுக்கு இருந்தாலே போதும். அண்ட் மிஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த சீரீஸ் வந்து தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு பைத்தான் வந்து எனக்கு தெரியாது, பைத்தன் எனக்கு கோடிங் சுத்தமாக தெரியாது, எனக்கு கோடிங்கில் வந்து எனக்கு பெருசாக எதுவுமே தெரியல அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பைத்தன் கோடிங் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கும் நான் கைட் பண்ணுறேன். ஸோ பைத்தன் பேசிக்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்க்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், இந்த 90 டேஸ் சீரீஸ் வந்து என் கூட நீங்களும் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். And then today's topic is probability for machine learning. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே லீனியர் அல்ஜிப்ரா வந்து மிஷின் லேர்னிங் எப்படி தேவைப்படுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி மிஷின் லேர்னிங்க்கு தேவைப்படுது, அதோட கண்டினியூவேஷனாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது மிஷின் லேர்னிங்க்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போது எப்போதுமே நம்ம ஒரு டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி மிஷின் லேர்னிங்க்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது மிஷின் லேர்னிங்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை என்னால் ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நானே இந்த ஒர்க் எடுத்து பண்ணிவிடுவேன். அந்த ஒர்க்கை வந்து என்னால் பண்ணவே முடியல, எனக்கு அதுக்கு யாரோட ஹெல்ப் வேணும் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க கிட்டே ஹெல்ப் கேட்போம். ஸோ மிஷின் லேர்னிங்குமே அந்த மாதிரி தான். ஈஸியாக ஒரு விஷயத்தை உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுதுன்னா அது நீங்களே பண்ணிடலாம். ஆனால் நம்ம எந்த இடத்துக்கு மிஷின் லேர்னிங்க்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு அன்சர்டைன் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, அதில் ஒரு ப்ரிடிக்ஷனை வந்து மேக் பண்ணுறதுக்கு தான் நம்ம எம்எல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் அந்த அன்சர்டைன் சுச்சுவேஷன்ஸ்க்கு ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் ஹெல்ப் ஆகுது. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது மேத் ஆஃப் அன்சர்டைனிட்டி. ஸோ அந்த அன்சர்டைன் சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நம்ம எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்கிட்ட ஒரு மிஷின் லேர்னிங்கில் ஒரு மாடல் இருக்குது. என்ன மாடல் அப்படின்னா கிளாசிஃபை இமெயில்ஸ், அதாவது இமெயில்ஸை கிளாசிஃபை பண்ண போகிறேன், ஸ்பேமா இல்லை நாட் ஸ்பேமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என் மாடல் கிட்ட நான் ஒரு கொஷினை வந்து பாஸ் பண்ணுறேன். என்ன கொஷின் அப்படின்னா, இஸ் திஸ் இமெயில் ஆர் இஸ் திஸ் இமெயில் ஸ்பேம் ஆர் நாட் ஸ்பேம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கொஷினை வந்து பாஸ் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. என்னோட மாடல் வந்து இது 100% ஸ்பேம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லவே சொல்லாது. ஸோ இது என்ன சொல்லும் அப்படின்னா, there is a 90% chance this is spam. ஸோ இந்த இமெயில் வந்து ஸ்பேமா இருக்கிறதுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்கு இப்படின்னா என்னோட மாடல் சொல்லும். இதுதான் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு இவ்வளோ சான்ஸ் இருக்கு, இந்த விஷயம் நடக்கிறதுக்கு இவ்வளோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதான் எது அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி. ஸோ ரியல் வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரான ப்ராப்பர் டேட்டா இருக்கவே இருக்காது. இன் ரியல் வேர்ல்ட் நம்மளுக்கு வந்து டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா நாய்ஸியாக இருக்கும், அண்ட் சம் இஷ்யூஸ் அந்த டேட்டாவில் இருக்கும். ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான நாய்ஸி அண்ட் அன்சர்டைன் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா மேக் டிசிஷன்ஸ் வித் இன்கம்ப்ளீட் டேட்டா. இன்கம்ப்ளீட்டாக ஒரு டேட்டா இருக்குது, ஏன்னா இப்போ நான் ஒரு இமெயில் கண்டென்ட் பாஸ் பண்ணேன்னா அந்த
இமெயிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த இமெயில் வந்து ஸ்பாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நம்ம தான் என்ன பண்ண போறோம், சம் கீவேர்ட்ஸை வச்சு இதெல்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இமெயில் ஸ்பாம் அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ண போறோம். ஸோ இன்கம்ப்ளீட் டேட்டாவை வந்து டேட்டாலேருந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இந்த ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி டீல் வித் ரேண்டம்னஸ் இன் சாம்பிளிங் ப்ரிடிக்ஷன்ஸ். அதாவது ஒரு டேட்டா அப்படிங்கிறதுல நிறைய ரேண்டமான டேட்டாஸ் இருக்கும். அந்த ரேண்டம்னஸை டீல் பண்ணுறதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இன் மிஷின் லேர்னிங்ல நிறைய அல்காரிதம்ஸ்ல எது யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெய்பேஸ் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் இருக்கு. அந்த அல்காரிதம்ல பேஸ் தியரம், நம்ம ப்ராபபிலிட்டியில படிக்க போற ஒரு பேஸ் தியரம், ஒரு தியரம் வந்து அதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இருக்கு அப்படின்னா அதுல வந்து பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை பத்தியும் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா ப்ராபபிலிட்டினா என்ன? ப்ராபபிலிட்டி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தான், ஒரு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றது தான் ப்ராபபிலிட்டி. ஸோ ஒரு மேத் ரிலேட்டடாக நம்ம போகிறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ஃபார்முலா பார்க்குறப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காயினில் என்ன பண்ணுவோம், இப்போ அந்த காயின் வந்து நான் ஃப்ளிப் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு அவுட்புட் என்னவா இருக்கும், ஒன்று ஹெட்டாக இருக்கும், இன்னொன்று டெய்லாக இருக்கும். ஸோ இந்த அவுட்கம்ஸ் என்ன எனக்கு அவுட்கம் வருதோ அதுதான் வந்து டோட்டல் அவுட்கம்ஸ் சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட ஒரே ஒரு காயின் இருக்கு. அந்த காயின்ல ஹெட் விழலாம் இல்லைன்னா டெய்ல் வரலாம். அப்போ எனக்கு எத்தனை அவுட்கம் இருக்கு, டோட்டல் ஆஃப் அவுட்கம் என்ன, 2வா? ஸோ அதனால இங்க டிவைடட் பைல 2 போட்டிருக்கேன். இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட், எனக்கு வந்து அந்த காயினை நான் ஃபிளிப் பண்ணா எனக்கு ஹெட் வரணும். அந்த ஹெட் வரத்துக்கான சான்ஸ் அங்க என்ன, ஒரே ஒரு ஹெட் தானே இருக்கு. ஸோ ஒரே ஒரு சான்ஸ் தான். ஸோ அதனால 1 டிவைடட் பை 2. இந்த ஃபேவரபிள் அவுட்கம் அப்படிங்கிறது எனக்கு என்ன அவுட்கம் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம், எனக்கு ஒரே ஒரு ஹெட் தான் விழணும். என்கிட்ட இருக்கிற காயினும் ஒரே காயின் தான். ஸோ அப்போ ஒரே ஒரு டைம் தான் அது நடக்கும். ஸோ 1 டிவைடட் பை எனக்கு மொத்தமா இருக்கிற அவுட்கம்ஸ் எத்தனை, 2. ஸோ 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு எனக்கு 50% ஆஃப் சான்ஸ் வந்து எனக்கு இருக்கு. இந்த ஹெட் அப்படிங்கிறது வந்து எனக்கு வரத்துக்கு எனக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா 50% ஆஃப் சான்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லலாம். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் ஆர் டெய்ல், இதுவும் அதே தான். இப்போ நான் அந்த காயினை ஃபிளிப் பண்ணா ஒன்று எனக்கு ஹெட் விழும் இல்லைன்னா டெய்ல் விழும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து எனக்கு ஒன்று தான். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 1 டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ் 2. ஸோ 1 டிவைடட் பை 2. அதே மாதிரி இப்போ டைஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ டைஸ் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து அந்த டைஸ்ல வந்து எனக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 வரைக்கும் எனக்கு நம்பர்ஸ் இருக்கும். இதுல ப்ராபபிலிட்டி ஆஃப் 2, எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 கிடைக்கிறதுக்கு என்ன வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஸோ இதுல எனக்கு இந்த ஒரு டைஸ் வந்து நான் ஒரு டைம் வந்து ஃபிளிப் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 2 அப்படிங்கிறது ஒரு டைம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா 1 டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ் வந்து 6. ஸோ 1 டிவைடட் பை 6. இப்போ அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு நீங்களே பாருங்க. இதுல என்னென்னலாம் ஈவன் நம்பர்ஸ், 2 4 and 6. அப்போ n ஆஃப் 2, 4, 6 இது என்னோட ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ் என்ன, n ஆஃப் 1 2 3 4 5 6. ஸோ n ஆஃப் 2 4 6 அப்படின்னா இங்க எனக்கு என்ன இருக்கு, 3 அவுட்கம்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் வந்து 3 டிவைடட் பை இதோட டோட்டல் வந்து 6 ஈக்குவல் டு எனக்கு அதை பண்ணனா 1/2. ஸோ எனக்கு 50% ஆஃப் சான்ஸ் வந்து இந்த 2 அப்படிங்கிறது அந்த ஈவன் நம்பர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து எனக்கு இருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பேசிக்கா ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ராபபிலிட்டிஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்மளோட அல்காரிதம்ஸ்மே வந்து பேக் எண்ட்ல இந்த மாதிரியான மேத் கான்செப்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ண அல்காரிதம்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ரூல் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதுல என்ன பார்த்தோம், இந்த அவுட்புட் எனக்கு கிடைக்கிறதுக்கு இவ்வளோ சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பேசிக்கா இந்த ப்ராபபிலிட்டியில பார்த்தோம். இந்த காம்ப்ளிமெண்ட் ரூல்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ். இப்போ எனக்கு ஒரு காயின் இருக்கு, அந்த அதை வந்து ஃபிளிப் பண்றேன் அப்படின்னா டெய்ல் விழாம இருக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ், ஹெட் விழாம இருக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ், அந்த விஷயத்த நம்ம கால்குலேட் பண்றதுதான் காம்ப்ளிமெண்ட் ரூல். இப்போ நம்ம வந்து ஒரு மெயில வந்து ஸ்பேமா நாட் ஸ்பேமா நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னா
இந்த மெயில் ஸ்பேம்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்குது. அதுவே இந்த மெயில் ஸ்பேம் இல்லாம இருக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு, அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்மளோட பெர்சன்டேஜ் ஆஃப் அந்த ப்ராபபிலிட்டி கிடைக்கிறதுக்கான ஒரு இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். ஹெட் விழறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது 1/2. இது அப்படியே 1 மைனஸ் இதை அப்படியே வந்து 1 மைனஸ் இந்த வேல்யூவை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா அதுதான் இந்த ஹெட் விழாம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ அதுதான் இங்கே என்னன்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ, அதாவது ஏங்கிற ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி மைனஸ் இந்த 1 மைனஸ் ஏங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து நடக்காம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. இப்போ இங்க எக்ஸாம்பிள்ல வந்து இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு மழை வருமா வராதா, ஸோ அந்த ரெயின் வந்து இன்னைக்கு வராம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ அப்போ பி ஆஃப் நோ ரெயின் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ரெயின். ஸோ நான் இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு வேல்யூ ஜஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கோன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ பி ஆஃப் ரெயின் அப்படிங்கிறது 0.7. ஸோ 1 மைனஸ் 0.7 வந்து எனக்கு 0.3. அப்போ if there is a 70% chance of rain today, so இந்த 0.7 அப்படிங்கிறது 70% வந்து ரெயின் வரத்துக்கான சான்ஸ். அப்போ then there is a 30% of chance that it won't rain, அதாவது ரெயின் வராம இருக்கிறதுக்கு 30% வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ரூல் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம நெய் பேஸ்ல லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் எனி பைனரி கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. பைனரி கிளாசிஃபிகேஷன்னா ஒண்ணுமே கிடையாது, எஸ் ஆர் நோ. இந்த மாதிரி ரெண்டு அவுட்புட் தான், ஹெட் ஆர் டெய்ல். இந்த மாதிரி 2 அவுட்புட் மட்டும் இருக்கு அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பைனரி கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ரூல் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ், அதாவது இண்டிபெண்டா 2 ஈவெண்ட் வந்து நடக்குது. இண்டிபெண்ட் அப்படிங்கிறது இந்த வேர்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு 2 ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதோட அவுட்கம்ஸ் வந்து ஒன்னுத்துக்கு ஒன்று அஃபெக்ட் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட காயின் ஏ இருக்கு, காயின் பி இருக்கு. இப்போ அந்த காயின் ஏல ஹெட் விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி நான் ஃபைண்ட் பண்ணா எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 0.5ன்னு கிடைக்கும். அதே மாதிரி காயின் பில ஹெட் விழுறதுக்கான ப்ராபபிலிட்டின்னு பார்த்தா எனக்கு 0.5ன்னு கிடைக்கும். ஸோ இந்த காயின் ஏவோட ரிசல்ட் வந்து இந்த காயின் பியை அஃபெக்ட் பண்ணாது, காயின் பியோட ரிசல்ட் வந்து இந்த காயின் ஏவை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்றது அப்படின்னா, இப்போ நான் வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும் எப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் ஆன் ஏ அண்ட் பி, அதாவது ஏ அண்ட் பி அப்படிங்கிற காயின்ல ஹெட் விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா இதோட ரிசல்ட் அண்ட் இதோட ரிசல்ட்டை வந்து நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ அப்போ 0.5 இன்டூ 0.5 ஈக்குவல் டு 0.25. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் ஆன் காயின் ஏ அண்ட் காயின் பி இஸ் 25%. ஸோ இதுதான் வந்து இண்டிபெண்டன்ஸ். போத் அவுட்கம்ஸ் ஆர் அன்ரிலேட்டட், இந்த அவுட்கம் வந்து அன்ரிலேட்டடா இருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளோட எம்எல்ல எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னோட மாடல் வந்து ஸ்பேம் ஆர் நாட் இமெயில வந்து கிளாசிஃபை பண்ற ஒரு மாடல் இருக்கு. அதுல நான் ஃபீச்சர் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபீச்சர் 1 என்னவா இருக்கு அப்படின்னா இமெயில வந்து பை அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்திருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுக்குறேன். ரெண்டாவது ஃபீச்சர் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆஃபர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இமெயில் வந்து ஸ்பேம் இமெயில் அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணு கொடுக்குறேன். 2 ஃபீச்சர் வந்து ஆட் பண்றேன். ஒன்று பைங்கிற வேர்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா அது ஸ்பேம், ஆஃபர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா அது ஸ்பேம் இமெயில் அப்படின்னு சொல்லி 2 ஃபீச்சரை நான் ஆட் பண்றேன். ஸோ என்னோட அல்காரிதம் எப்படி அசியூம் பண்ணிக்கும் அப்படின்னா, இஃப் இன் கேஸ் வந்து ஒரு இமெயில் இருக்கு, அந்த இமெயில் கண்டென்ட்ல பைங்கிற வேர்டும் இருக்கு, ஆஃபர் அப்படிங்கிற வேர்ட் ரெண்டுமே எனக்கு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுன்னா பை அண்ட் ஆஃபரை வந்து ஒன்னுத்துக்கு ஒன்று ரிலேட்டே பண்ணாது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபீச்சரை தனியாக கொடுத்துருக்கேன் பை அப்படிங்கிறத, இன்னொரு ஃபீச்சரும் ஆஃபர்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட நெய்வேஸ் அல்காரிதம் வந்து 2 ஃபீச்சரையும் கம்பைன்லாம் பண்ணாமல் ஒரு ஃபீச்சரோட அவுட்புட் இன்னொரு ஃபீச்சரோட அவுட்புட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அப்போதான் எனக்கு ப்ராப்பரான அவுட்புட் வந்து எனக்கு கொடுக்கும். ரியல் வேர்டில் வந்து பை அண்ட் ஆஃபர் அப்படிங்கிறது ரிலேட்டபிள் வேர்ட் தான். பைனாலும் ஆஃபர்னாலும் சம்திங் ரிலேட், அதுக்கும் ஒரு ரிலேஷன் வந்து இருக்கு. ஆனால் என்னோட அல்காரிதம் மிஷின் லேர்னிங்ல
இந்த மாதிரி ஒரே இமெயில்ல 2 வேர்டும் எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது என்ன பண்ணிக்கும்னா ஒன்றுத்துக்கு ஒன்று அதோட ரிசல்ட்டை வந்து அஃபெக்டே பண்ணாமல் செப்பரேட்டாக வந்து எனக்கு அவுட்புட் கொடுத்து இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி எனக்கு வேல்யூவை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான இடத்துல எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட் இன் எம்எல். ஸோ இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான். ஸோ பை அண்ட் ஆஃபர் அப்படிங்கிற 2 வேர்ட்ஸ் நான் இப்போ வந்து தனித்தனி ஃபீச்சராக கொடுத்தாலும் எனக்கு இந்த மாதிரி தான் அது எடுத்துக்கும். பை அப்படிங்கிறது தனியா, ஆஃபர் அப்படிங்கிறது தனியா எடுத்துக்கும். ஸோ அப்போ இதோட அவுட்புட் அண்ட் இதோட அவுட்புட்டை மல்டிப்ளை பண்ணி எனக்கு வேல்யூவை வந்து எனக்கு அது ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ அதான் வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள்லேருந்தே நம்ம போயிடலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நான் ஒரு டைஸ் இருக்கு என்கிட்ட. அந்த டைஸில் வேல்யூஸ் என்ன இருக்கும்? 1 2 3 4 5 6 இது வரைக்கும் என்கிட்ட வேல்யூஸ் இருக்கும். இப்போ இஃப் த டை ஷோஸ் அன் ஆட் நம்பர், இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இஃப் த டை ஷோஸ் அன் ஆட் நம்பர் then what is the probability that it is greater than 2? அதாவது இப்போ அந்த டைஸ் வந்து ஆட் நம்பர்ஸை மட்டும் ஷோ பண்ணுது அப்படின்னா அதுல 2 விட கிரேட்டரான நம்பர்ஸ் வரத்துக்கான ப்ராபபிலிட்டி என்ன? நல்லா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இஃப் த டை ஷோஸ், இப்போ வந்து அந்த டைஸ் வந்து ஆட் நம்பர்ஸை மட்டும் ஷோ பண்ணுச்சு அப்படின்னா அப்போ அதுல அந்த ஆட் நம்பர்ஸ்ல 2 விட அதிகமான நம்பர்ஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு நம்மளுக்கு கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. என்னது? டை ஷோஸ் அன் ஆட் நம்பர். அப்போ இதுல ஆட் நம்பர்ஸ்லாம் என்ன? 1 3 and 5. இதுல எனக்கு 2 விட அதிகமான நம்பர்ஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ 2 விட அதிகம்னா நம்மளுக்கு 3 and 5. ஸோ அப்போ இதுதான் வந்து கிரேட்டர் தென் 2 in it. அதாவது இதுல வந்து கிரேட்டர் தென் 2 விட இருக்கிறது 3 and 5. அப்போ என்னோட ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும்னா நம்ம இந்த 3 and 5 எதே இருந்து கண்டுபிடிச்சோம்? இந்த வேல்யூல இருந்து தான் நம்ம எடுத்தோம். நம்ம இதுல இருந்து டைரக்டா எடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இதுல இருந்து டைரக்டா அந்த 3 and 5 எடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர்ஸை மட்டும் எடுத்து அந்த இந்த வேல்யூஸ்ல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா கிரேட்டர் தென் 2 வந்து நான் வேல்யூஸ் எடுத்திருக்கேன். அப்ப என்னோட ப்ராபபிலிட்டி n of 3, 5 greater than 2 divided by நான் இதுல இருந்து தானே எடுத்தேன். ஸோ அப்போ n of 1, 3, 5. ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இதுல 2 ஈவெண்ட் இருக்கு. ஸோ 2 டிவைடட் பை இதுல 3 வேல்யூஸ் இருக்கனால 3. ஸோ அப்போ இதோட ஆன்சர், இதோட ப்ராபபிலிட்டிக்கான ஆன்சர் 2 டிவைடட் பை 3. ஸோ இதுதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இப்பவே கொஸ்டின் உங்கள்ட்ட இப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட் நம்பர்ஸ் மட்டும் வரத்துக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஒரு டைஸ்ல ஆட் நம்பர்ஸ் மட்டும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? இதுல ஆட் நம்பர்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? 1 3 and 5. அப்போ 3 டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ் என்ன? 6. அப்போ 3 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி எனக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஆனா இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்னாடியே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஆட் நம்பரை மட்டும்தான் ஷோ பண்ணுது. அதுல 2 விட அதிகமா வர வேல்யூஸ் என்ன வரத்துக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனாலதான் இது வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. டைரக்டா நம்ம பண்ணாம அது ஒரு விஷயத்த அதுல இருந்து எடுத்து அதுல நம்மள ப்ராபபிலிட்டியை ஃபைண்ட் பண்றோம். ஸோ அதுக்கு பேர் என்னன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு தியரம். ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நம்மளோட நிறைய கிளாசிஃபிகேஷன், டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸில் அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ அந்த இமெயில் ஸ்பேம்லேயே நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. வாட்ஸ் த ப்ராபபிலிட்டி தட் திஸ் இமெயில் இஸ் ஸ்பேம் கிவன் இட் contain the word of offer? அதாவது அந்த இமெயில்ல ஆஃபர்னு ஒரு வேர்டு இருக்கு, இருந்துமே அது வந்து ஸ்பேம் இமெயிலா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறோன்னா அந்த இடத்துல இங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்றோம், ஒரு இமெயில கொடுத்து இது ஸ்பேமா நாட் ஸ்பேமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுங்க, டைரக்டா ப்ராபபிலிட்டிக்கு போயிருக்கும். ஆனா நான் முன்னாடியே ஒரு கண்டிஷன், இதுல ஆஃபருங்கிற ஒரு வேர்டு இருக்கு, இருந்தும் அதுல வந்து ஸ்பேமா நாட் ஸ்பேமா அப்படின்னு நான் கேட்குறப்போ அது என்ன பண்ணுன்னா ஆஃபர் அப்படிங்கிற வேர்டு எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணி எனக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ அதுதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அது மிஷின் லேர்னிங்ல அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பேஸ் தியரம். பேஸ் தியரம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. பேஸ் தியரம் அப்படிங்கிறது இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு. இஃப் சம்திங் ஹேப்பன்ட் வாட்ஸ் த ரியல் ரீசன் பிஹைண்ட் இட். இது வரைக்கும் நம்ம வந்து இந்த விஷயம் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு தானே கேட்டுட்டு இருந்தோம். இப்போ இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த விஷயம் ஆல்ரெடி நடக்குது, அது நடக்கிறதுக்கான ரியல் ரீசன் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் ரீசனுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, இதை ஃபைண்ட் பண்றதுதான் பேஸ் தியரம் அப்படிங்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ இப்போ இதுல ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். காலேஜோட ஐடி கார்டு ஸ்டோரி. ஐடி கார்டு ஸ்டோரிங்கிறத விட ஒரு காலேஜ் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு காலேஜ்ல 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒன்னு சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்னொன்னு பயாலஜி. ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்க, 100 ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் பயாலஜில ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளாக் ஹூடி வந்து வியர் பண்றாங்க. எத்தனை பேர் அப்படின்னா 30 பேர் வந்து வியர் பண்றாங்க. அதே மாதிரி பயாலஜில பிளாக் ஹூடி வியர் பண்றவங்க ஒரு 5 பேர் வியர் பண்றாங்க. இப்போ நீங்க இந்த காலேஜ்குள்ள போறீங்க, என்ட்ரு ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ட்ரு ஆகுறப்போ ஆப்போசிட்ல ஒரு பையனை பாக்குறீங்க. அந்த பையன் ஒரு பிளாக் கலர் ஹூடி வந்து வியர் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ உங்களுக்கு மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வருது. இந்த பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அதாவது வாட் த சான்ஸ் தே ஆர் ஃப்ரம் த கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து வரத்துக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு, என்ன சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த கொஸ்டினை வந்து நம்ம எதை வச்சு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா இந்த பேஸ் தியரம் வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போறோங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்டோட டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து பிளாக் ஹூடி வந்து வியர் பண்ணியிருக்காங்கிற லிஸ்ட்டும் நம்மள்ட்ட இருக்கு. நமக்கு ஒரு பர்சனை பார்க்குறப்போ இந்த பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டா இருக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதான் என்னோட கொஸ்டின். இதை நான் எதை வச்சு ஆன்சர் பண்ண போறேன் அப்படின்னா இந்த பேஸ் தியரம் வச்சு தான் நான் ஆன்சர் பண்ண போறேன். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட என்னென்ன விஷயம்லாம் இருக்கு, எனக்கு என்னென்னலாம் தெரியுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிற டிபார்ட்மெண்ட் 2 டிபார்ட்மெண்ட், அதில் இருக்கிற டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூ, அண்ட் தென் பிளாக் ஹூடி வியர் பண்றவங்களோட வேல்யூ. இப்போ டோட்டலா என்கிட்ட எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி பிளாக் ஹூடி வியர் பண்ற டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 35. இப்போ நான் பிஃபோர் கோயிங் டு த பேஸ் தியரம் எனக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி, இது வந்து ஆக்சுவலி என்னோட ஃபார்முலாக்காக தான், என்னென்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ். என்னோட கொஸ்டின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டா இருக்கிறதுக்கு என்ன சான்ஸ் அப்படிங்கிறது தானே. ஸோ அதனால ப்ராபபிலிட்டி ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் நான் ஃபைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், 100 டிவைடட் பை டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க, 150. ஸோ 100 டிவைடட் பை 150 ஈக்குவல் டு 0.67. அப்போ 67% வந்து சான்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறதுக்கு 67% சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பிளாக் ஹூடி வந்து வியர் பண்ணவங்களோட ப்ராபபிலிட்டி. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து பிளாக் ஹூடி வியர் பண்ணவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து 30 டிவைடட் பை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறதுனால 100. ஸோ 30 டிவைடட் பை 100, 30 டிவைடட் பை 100 0.3. இப்போ ஒருவேளை நான் பயாலஜி எடுத்தேன் அப்படின்னா 5 டிவைடட் பை 50 அப்படின்னு போடுவேன். ஆனால் எனக்கு தேவை கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அதனால 30 டிவைடட் பை 100 அது வந்து 0.3. அண்ட் தென் ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ்ல பிளாக் ஹூடி வந்து வியர் பண்ணவங்களோட ப்ராபபிலிட்டி நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஓவராலா பிளாக் ஹூடி எத்தனை பேர் வியர் பண்ணியிருக்காங்க, 35 டிவைடட் பை ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து 150. ஏன்னா இது வந்து பிளாக் ஹூடி இட்ஸ் நாட் டிபெண்டிங் ஆன் எனி டிபார்ட்மெண்ட், இது ஒன்லி ஃபார் த ஹோல் காலேஜ் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்போ 35 டிவைடட் பை 150 ஈக்குவல் டு எனக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 0.233 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த பேஸ் தியரமோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பிளாக் ஹூடி இன் சிஎஸ். ஓகேவா, நம்ம ஃபைண்ட் பண்றது சிஎஸ்ல பிளாக் ஹூடி. இது அப்படியே வந்து பிளேஸை வந்து மாத்திக்கோங்க. பிளாக் ஹூடி இன் சிஎஸ் இன்டு ஓவராலா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட். ஓகேவா, ப்ராபபிலிட்டி ஆஃப் சிஎஸ் ஹோல் டிவைடட் பை இந்த பிளாக் ஹூடி, ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக் ஹூடி. இதுதான் என்னோட ஃபார்முலா. ஸோ அப்போ எனக்கு என்னவா அவுட்புட் இருக்கும் அப்படின்னா 0.3 இன்டூ 0.67 டிவைடட் பை 0.233 ஈக்குவல் டு 0.86. ஸோ அப்போ 86% சான்ஸ். இப்போ நீங்க வந்து ஒரு காலேஜ்குள்ள போறப்போ அந்த பர்சன் வந்து பிளாக் ஹூடி வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
அப்ப அந்த பர்சன் சிஎஸ் பேக்ரவுண்டா இருக்கிறதுக்கு என்ன எவ்வளோ சான்ஸ் அப்படின்னா 86% வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பேஸ் தியரம் அப்படிங்கிறது. ஸோ பேஸ் தியரம் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, ஒரு விஷயம் நடக்குது, ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயம் நடந்திருக்கிறதுக்கு ரியல் ரீசன் என்ன இருக்கு, வாட்ஸ் த ரியல் ரீசன் பிஹைண்ட் இட். ஸோ அதை ஃபைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேஸ் தியரம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து மோஸ்ட்டாக நம்ம எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய அல்காரிதம்ஸ், மெயின் அல்காரிதம்ஸ், மிஷின் லேர்னிங்கோட அல்காரிதம்ஸில் பேஸ் தியரம் அப்படிங்கிறத பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பேஸ் தியரம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு ஹவு த வேல்யூ ஆஃப் த வேரியபிள் ஆர் ஸ்ப்ரெட். உங்க டேட்டா இருக்கு, அந்த டேட்டால என்ன நடந்திருக்கு, அந்த டேட்டால இருக்கிற டேட்டாஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, இதெல்லாம் ஃபைன் பண்றதுதான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறதா, ஒரு டேட்டா எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத ஃபைன் பண்றது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட டே 2 டே 3ல நம்ம பார்த்தோம். ஸ்டாட்டிஸ்டிக்ல மீன், மீடியன், மோட் இதெல்லாமே பார்த்தோம். மெஷர் ஆஃப் வேரியபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அதை வச்சு நம்மளோட டேட்டாவோட ஸ்ப்ரெட்னஸ்லாம் ஃபைன் பண்ணோம். சேம் லைக் இங்கேயும் அதே தான் நடக்க போகுது. பட் நம்ம இதை இன்னொரு வேற கான்செப்ட்ல நம்ம பார்க்க போறோம். டே 3கோட வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா என்னோட கார்டில் வந்து நான் கொடுக்குறேன், அந்த வீடியோவையும் பாருங்க. ஸோ அப்போதான் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதில் நம்ம இதை ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னா, டேட்டாவோட பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணலாம், கால்குலேட் த லாஸ் ஃபங்க்ஷன். லாஸ் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் எரர் ஃபைன் பண்றது, அண்ட் டிடெக்ட் த அனாமலிஸ், அதாவது அவுட்லேயர்ஸை நான் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு நான் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல 2 டைப் இருக்கு. ஒன்று டிஸ்கிரீட், இன்னொன்று கண்டினியூஸ். டிஸ்கிரீட் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் ஏ ஸ்பெசிபிக் கவுண்டபிள் வேல்யூஸ். இப்போ உங்களோட டேட்டாவோட அவுட்புட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா எஸ் ஆர் நோ, ஸ்பேம் ஆர் நாட் ஸ்பேம், இந்த மாதிரி 2 அவுட்புட் தான், ஹெட் ஆர் டெய்ல். ஸோ இந்த மாதிரி 2 அவுட்புட் தான் எனக்கு இருக்க போகுது அப்படின்னா அது வந்து டிஸ்கிரீட். கண்டினியூஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி எனக்கு 2 வேல்யூ இல்ல, ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூக்குள்ளே எனக்கு இருக்க போகுது. லைக் எந்த மாதிரி அப்படின்னா, அதை வந்து ஒரு 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 விஷயத்துல நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணவே முடியாது, அது என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட், ஒரு அடல்ட்டோட ஹைட்டை வந்து நான் கால்குலேட் பண்ணேன்னா ஹைட் வந்து எப்படி வேணாலும் இருக்கும். ஸோ ஹைட்டு, வெயிட்டு, டெம்பரேச்சர், இந்த வேல்யூஸ்லாம் எதில் வரும் அப்படின்னா கண்டினியூஸ் அப்படிங்கிறதுல வரும். இந்த டிஸ்கிரீட்ல 2 டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஒன்று வந்து பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிங்கிள் ட்ரையல் வித் 2 பாசிபிள் அவுட்கம். அதாவது ஒரே ஒரு ட்ரையல் தான். இப்போ என்கிட்ட காயின் இருக்கு, ஒரே ஒரு காயின் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு காயினை நான் ஒரு டைம் ஃபிளிப் பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல 2 அவுட்புட் தான் கிடைக்கும். ஒன்று ஹெட்டா கிடைக்கலாம், இல்லைன்னா டெய்லா கிடைக்கலாம். இந்த இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி இருக்கிறது அதேதான். டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா இல்ல ஃப்ராடா இல்ல நாட் ஃப்ராடா அப்படிங்கிற 2 அவுட்புட் மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா அது பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது multiple Bernoulli trials, how many times do we get yes in 10 attempts. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து 10 காயின்ஸ் இருக்கு, அந்த 10 காயின்ஸை வந்து நான் ஃபிளிப் பண்றப்போ ஹெட் விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ஹெட் விழுறதுக்கான சான்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ட்ரையல்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னா அது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரே ஒரு ட்ரையல் அண்ட் 2 டைப் ஆஃப் அவுட்கம்ஸ், அதாவது எஸ் ஆர் நோ அந்த டைப்ல எனக்கு அவுட்புட் வந்து எனக்கு இருக்கும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா மெனி ட்ரையல்ஸ் வந்து இருக்கும், அதுல எனக்கு அவுட்புட் வந்து மெனி அவுட்புட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். நாட் இந்த சிங்கிள் அவுட்புட் வந்து எனக்கு கிடைக்காது, நிறைய அவுட்புட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டினியூஸ்லேயே 2 டைப் இருக்கு, யூனிஃபார்ம் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். யூனிஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இதுல கிடைக்கிற இந்த வேல்யூஸ் கண்டினியூவாக தான் இருக்கும், ஆனால் அந்த வேல்யூஸ் வந்து ஒரு ரேஞ்ச்குள்ளே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் ஸ்கோர்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த எக்ஸாம் ஸ்கோர்ஸில் அந்த கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், புவராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களோட மார்க்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு
70 to 100க்குள்ள இருக்குமா, அவங்களோட எல்லா மார்க்ஸுமே 70 to 100க்குள்ள ஒரு யூனிஃபார்மா அந்த வேல்யூ வந்து இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டிங்குள்ள தான் இருக்கு அப்படின்னா அதுதான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம், இல்லைன்னா காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது வந்து பெல் ஷேப்டு கர்வ். நம்மளோட டே 3 வீடியோலையும் அந்த பெல் ஷேப்டு கர்வை பற்றி நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பெல் ஷேப்டு கர்வ். பெல் ஷேப்டு கர்வில் நம்மளோட எல்லா வேல்யூஸுமே டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே டுவர்ட்ஸ் க்ளோஸ் டு த மீன் வேல்யூக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதோட ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் என்னோட டே 3ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுதான் என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. இதை வந்து ரியல் லைஃப்பில் வந்து ஹியூமனோட ஹைட்ஸ், எக்ஸாம் ஸ்கோர்ஸ் அண்ட் சென்சார் ரீடிங்ஸ்லலாம் வந்து அதோட டேட்டா எப்படி இருக்குன்னா இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து காசியன் நெய்வ் பேஸ் அல்காரிதம்ஸ், அவுட்லேயர் டிடெக்ஷன் அண்ட் லீனியர் ரெக்ரெஷனோட அசம்ஷன்ஸ், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்லலாம் இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஃபார் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ட்ராக்கரில் ஜஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இங்கே என்னோடது அப்டேட் பண்ணிட்டேன், எஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். அண்ட் இங்கே என்னோட டேட்டையும் நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஜஸ்ட் வந்து நம்ம இன்னைக்குள்ள டேட்டை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் 5 அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நேத்தி பண்ணியிருக்கணும், பட் நம்ம பண்ணலை. ஸோ நான் இன்னைக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணதுனால என்னோட டேட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டு நான் என்னோட ட்ராக்கரை அப்டேட் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதும் ட்ராக்கரை அப்டேட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னைக்கான வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் மிஷின் லேர்னிங் சீரீஸ் வந்து என்னோட ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் என் கூட இத்தனை பேர் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் நான் இன்னுமே வந்து என்னோட வீடியோஸை பெட்டராக நல்ல அவுட்புட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டுமாரோ வந்து இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் உள்ள நம்ம போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் டுமாரோஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ வெரி மச்.